ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். February 4, 2023 அன்னைக்கு சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸோட போயிங் 737ம் ஃபெடெக்ஸ் ஏர்லைன்ஸோட கார்கோ ஏர்கிராஃப்டான போயிங் 767ம் மோதி ஆக்சிடெண்ட்டாக இருந்துச்சு. அதிர்ஷ்டவசமாக இந்த டிசாஸ்டரு பைலட்டோட சாதுரியத்தால் நடக்கலை. February 4, 2023 அன்னைக்கு ஆஸ்டின் ஏர்போர்ட்டில் ரன்வே 18Lல் ஃபெடெக்ஸோட கார்கோ ஏர்கிராஃப்டான போயிங் 767க்கு லேண்டிங் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸோட போயிங் 737க்கும் டேக் ஆஃப் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டேக் ஆஃபும் லேண்டிங்கும் ஒரே டைமில் சிங்க் ஆனனால ரெண்டுமே மோதி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த ரெண்டு ஏர்க்ராஃப்ட்டும் வெறும் 100 அடி உயரத்தில் இந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்த்துருச்சு. எப்படின்னா, ஃபெடெக்ஸு கார்கோ ஏர்க்ராஃப்டோட பைலட்டு லேண்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் டேக் ஆஃப் ஆன காரணத்தினால இந்த பெரும் டிசாஸ்டர் தவிர்க்கப்பட்டிருக்கு. இது யாரோட தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபெட்ரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லப்படுற FAA இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி ஆக்சிடெண்ட்டு 1977 நடந்திருக்கு. அது பேர் என்னென்னா டென்ரிஃப் ஏர்போர்ட் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிலேயே மோஸ்ட் டெட்லியஸ்ட் ஆக்சிடெண்ட் இது தான், டென்ரிஃப் ஏர்போர்ட் டிசாஸ்டர். இந்த ஆக்சிடெண்ட்டில் 2 போயிங் 747 ஒரே ரன்வேல மோதிக்கிட்டு கிட்டத்தட்ட 248 பேர் இறந்து போயிருக்காங்க. March 27, 1977 லாஸ் ரோடியோஸ் ஏர்போர்ட் ரன்வேல KLM ஃப்ளைட்டு 4805 டேக் ஆஃப் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விசிபிலிட்டி கம்மியாக இருந்த காரணத்தினால அவங்களுக்கு முன்னாடி அதே ரன்வேல இருந்த பேனாம் ஃப்ளைட்டு 1736 அவங்க கவனிக்கலை. இந்த கவனச்சிதறல்னால 2 ஏர்கிராஃப்ட்டும் மோதி கிட்டத்தட்ட 248 பேர் இறந்து போயிருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக பேனாம் ஃப்ளைட்டில் மட்டும் 61 பேர் உயிர் பிழைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிலேயே மோஸ்ட் டெட்லியஸ்ட் ஆக்சிடெண்ட். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.